வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். சென்னை குயின் மேரி கல்லூரியில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான கராத்தே போட்டியில் திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையம் கென்வா ஷிட்டோ ரியூ கராத்தே பயிற்சி பள்ளியைச் சேர்ந்த பயிற்சியாளர் முகமது அப்துல் ரஹ்மான் தலைமையில் மாணவர்கள் பாக்கியலட்சுமி, சந்தோஷ் பெரியசாமி, தமிழரசு, முகமது இர்ஷாத், முகமது அஜீஸ், தாரிஸ் அகமத், அகமது இப்ராஹிம் மற்றும் காவின் ராஜா ஆகிய 8 பேரும் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் கலந்து கொண்ட 8 பேரும் சிறப்பான திறமையை வெளிப்படுத்தி தங்கப்பதக்கம் வென்று முதலிடத்தை பெற்றுள்ளனர். இவர்களை நெல்லை மேலப்பாளையம் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டம் தலைமை அலுவலகத்தில் வைத்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் தி வேல்முருகன் ஆணைக்கிணங்க கட்சியின் மாநில துணைத் தலைவர் உமர் வழிகாட்டுதலின்படி தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்து நினைவு விருது வழங்கினார்கள். கட்சியின் மாவட்ட வழக்கறிஞர் அணி சார்பில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நிகழ்ச்சி மாவட்ட தலைவர் அமீர்கான் தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் அகமது பிரேம்நசீர் முன்னிலை வகித்தார். மாவட்ட வழக்கறிஞர் அணி தலைவர் சதாம் ஹுசேன் நினைவு பரிசை வழங்கினார். இந்நிகழ்வில் நெல்லை மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் முகமது யாசர் அராஃபத், மாவட்ட மாணவர் அணி தலைவர் அப்துல் காதர், மேலப்பாளையம் பகுதிச் செயலாளர் அசாருதீன், 50வது வார்டு தலைவர் ரம்ஜான் அலி மற்றும் கிளை நிர்வாகிகள் உடனிருந்தனர். உலக அளவிலான கராத்தே போட்டியில் சர்வதேச அளவிலான கராத்தே போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு நமது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளோம். மேலும் எங்கள் கட்சி அலுவலகத்திற்கு வருகை கொடுத்துள்ள பயிற்சியாளர்களுக்கும் மாணவர்களுக்கும் எங்கள் கட்சியின் சார்பாக வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் தெரிவித்துள்ளோம். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு எங்கள் கட்சியுடைய மாவட்ட தலைவர் மற்றும் மாவட்ட செயலாளர் நிர்வாகிகள் தலைமையில் நினைவு பரிசு மற்றும் ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.